கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யோவான் எழுதின சுவிசேஷம், அதில் 16ஆம் அதிகாரம், அதில் 22ஆம் வசனம். யோவான் 16:22 பின்பகுதி. நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்றால், மறுபடியும் உங்களை காண்பேன். தேவன் மறுபடியும் உங்களை பார்ப்பேன் அப்படின்றாரு. அதாவது இதோட முழு அர்த்தம் என்னன்னா, தேவன் நம்மளை விட்டு போயிட்டு திருப்பி வந்து நம்மளை பார்க்க போகிறவர் கிடையாது. நம்ம தேவனை விட்டு போய்விட்டு நம்ம திருப்பி தேவன்கிட்ட வரோம், தேவனை திருப்பி தேடிக்கிறோம். அதனால தான் சொல்றாரு, மறுபடியும் உங்களை பார்ப்பேன் நான் அப்படின்றார். இதுதான் அதோட உண்மையான அர்த்தம். அப்போ யோவான்கிட்ட வந்து என்ன சொல்றாரு, ஒரு எடுத்துக்கொள்ளப்படுவதனால சீடர்கிட்ட பேசும்போது சொல்றாரு. ஆனால் நமக்கு வந்து இயேசு கிறிஸ்துவின் கூட வாழ்ந்தவங்க கிடையாது. அவருக்கு சிலுவையில் நமக்காக ரத்தம் சிந்தி மறித்ததுக்கப்புறம் நம்ம வாழ்கிற சந்ததி நம்ம. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நம்ம திருப்பி தேவனை பார்க்க போகிறோம், தேவனை மறுபடியாக முகமுகமாக சந்திக்கும் ஒரு வருடமாக இருக்க போகிறது. இதை நம்ம விசுவாசிக்க வேண்டும். பழைய காரியங்கள் எல்லாமே பழைய வருடத்தோடு முடிந்து விட்டது. இந்த புதிய வருடத்தில் எல்லாம் புதிய காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கை, புதிய காரியங்கள் எல்லாமே சகலம் புதிதான திருப்பியார், புதிதான ஆசீர்வாதங்களால் நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அப்போ இது பாருங்க, நான் மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நம்ம தேவன் திருப்பி முகமுகமாக பார்க்கும் பொழுது, தேவனுடைய நம்ம திருப்பி வரும்பொழுது, பழைய வாழ்க்கையிலிருந்து புதிய வாழ்க்கைக்கு திரும்பி தேவனை பார்க்கும்பொழுது நம்ம சந்தோஷப்படுவோம். தேவன் சந்தோஷப்படுவார். தேவன் எப்போதுமே சந்தோஷப்பட்டு கொண்டு தான் இருக்கார். அதில் ஒன்றும் மாறுதலே கிடையாது. அப்போ நம்ம திருப்பி வரும்போது தேவன் நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவான். இளைய மகன் வந்து சொத்தை பிரிச்சுட்டு போனார், எல்லாத்தையும் இழந்தார், திருப்பி வந்தார். திருப்பி வரும்போது வாசல் படியில் வந்து நின்றாப்பா நான் வந்திருக்கேன்னு சொல்லலை. தூரத்துலேயே தகப்பன் பார்த்துட்டார். அப்பா பார்த்து ஓடியாந்த ஒரு கட்டுப்பிடிச்சு முத்தம் செய்து அவருக்கு என்னென்ன செய்யணுமோ சகலத்தையும் செய்து அவர் கனப்படுத்தினார். இதே தான் நம்ம வாழ்க்கையில். நம்ம ஒருவேளை தூரமாக தேவனை வந்து தூரமாக போயிருக்கலாம் சென்ற பழைய வருடங்களில், பழைய காலங்களில். ஆனால் இது தேவனை முகமுகமாக தரிசிக்கும் வருடம் இது, தேவனை முகமுகமாக பார்க்கும் வருடம் இது. அதனால தான் தேவன் சொல்கிறார், மறுபடியும் நான் உங்களை பார்ப்பேன். தேவன் தீர்க்கதரிசனமாக சொல்லியிருக்கிறார். ஏன்னா நம்ம எல்லாமே ஒரு காலத்தில் தேவனை விட்டு வேலைக்கு நம்ம திருப்பி வந்து நிற்கிறோம். நம்ம ஒருவேளை எல்லாமே தேவனை விட்டு வேலைக்கு திருப்பி வரோம்னா அதோட அர்த்தம் என்னென்னா, நம்ம நிறைய நேரங்களில் உலக கஷ்டங்களை போராடும் போது தேவன் என்னை கைவிட்டார் அப்படின்றோம். தேவன் கைவிடாத தெய்வம். ஆனால் தேவன் கைவிடாமல் நம்மளை மாற்றி தேட்டி வழிநடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் தான் சொல்கிறாரு, மறுபடியும் உங்களை காண்பேன், அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நம்மளுடைய இருதயம் சந்தோஷப்படும். எப்போ சந்தோஷப்படும்? தேவனை நம்ம இந்த வருடத்தில் பார்க்க போகிறோம், தேவனை முகமுகமாக தரிசிக்க போகிறோம். அப்பொழுது நம்ம சந்தோஷப்பட்டு கர்த்தருக்கு மகிமையான சாட்சியாக நம்ம வாழ போகிறோம். ஆமென். திருப்பிக்கும் எங்களை அதிகமான அன்பின் பண்ணுவோம் பிதாவே. நாங்கள் மறுபடியும் உம்மட்டை திருப்பி வந்து உண்மை முகமுகமாக தரிசிக்க போவதற்காக நன்றியானவரே. ஏஸ்தாவே, நீர் எங்களுக்குள் வாசம் பண்ணுவதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் உண்மை முகமுகமாக தரிசிக்கும் பாக்கியத்தை இந்த வருடத்தில் நீ தருவேன் என்று சொன்ன மக்கள் கிருபைக்காக நன்றியானவரே. உண்மை பார்ப்பதன் மூலமாக நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைவோம் என்று தீர்க்கதரிசனமாக சொல்லுவதற்காக நன்றியானவரே. இந்த சந்தோஷத்தை ஒருவரும் எங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று சொன்ன வார்த்தைக்காக நன்றியானவரே. இந்த வருடம் நீர் எங்களை முகமுகமாக தரிசிக்கும், நாங்கள் உண்மை முகமுகமாக தரிசிக்கும் வருடமாக நீர் தெரிந்து கொண்டதற்காக நன்றி தோணும். இந்த நிலையிலே நிலைத்து நிற்கும் கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கோமப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கணும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் உண்மை நோக்கி பார்த்து உண்மை தரிசித்து உமக்கு சாட்சியாக நடக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. சென்ற வருடத்தின் காரியங்கள் அனைத்தும் வருடத்தில் நீக்கி போட்டு புதிய வருடத்திலே புதிய கிருபையால் புதிய நன்மையால் அவரை வழிநடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வருடம் அவர்கள் உண்மை முன்முகமாக தரிசிக்கும் வருடமாக இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கணும்ப்பா. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும். இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.